விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவர் எங்க ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. (2026) முதலமைச்சராக யார் வருவார் என்பதை அறிவிக்க போகிற இடம் இந்த தைலாபுரம் என்பது மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன். முன்னாடி எடப்பாடியை சந்திச்ச மாதிரி ஒரு புகார் புகாரே இல்லையா? ஏங்க சட்டமன்றத்துக்கு போறோம், ரெண்டு பேரும் தனியா தனிச்சு பேசுற மாதிரி தகவல் இருக்கு. ஏங்க எங்க ஐயா மேல எந்த கேஸும் இல்லை. யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்கு போறது. பிஜேபிக்கு போயிட மாட்டேங்குது. அது எனக்கு தெரியாது. தெரியாத ஒன்றும் இல்லை. தேர்தல் காலம், அவசரமான சூழ்நிலைகளை அடிக்கடி பேச வேண்டிய ஒரு காலகட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஐயா மேலே எந்த கேஸ் இல்லை, வம்பு வழக்கு இல்லை, யாருக்காகவும் பயந்துக்க தேவையில்லை. நிதானமாக ஜனநாயக முறைப்படி அனைவரிடத்திலும் கேட்டு எல்லாத்தையுமே ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். இந்த அடிப்படையில் சில ஆலோசனைகளை நிர்வாக குழு உறுப்பினர் 21 பேர் கேட்டார், சொல்லியிருக்கிறாங்க. நல்ல முடிவை மிக விரைவில் ஐயா அறிவிப்பார். நான் மீண்டும் சொல்கிறேன், பேச்சுக்காக சொல்லலை. 2026 முதலமைச்சராக யார் வருவார் என்பதை அறிவிக்க போகிற இடம் இந்த தைலாபுரம் என்பது மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன். என் கருத்து உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஐயாட்ட தான் சொல்ல முடியும். எங்கள் கருத்து உங்ககிட்ட இப்போ 21 பேர் நிர்வாக உறுப்பினர்கள். அந்த 21 பேரும் அவருடைய கருத்துக்களே ஐயாவிடத்தை சொல்லியிருக்காங்க. நல்லது நடக்கும். அது எனக்கு தெரியாதுங்க. அது ஐயா கிட்ட இருந்து முறையான அறிவிப்பு வரும். அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. தைலாபுரம் தோட்டத்திலே இருக்கிறீங்க, கேட்டு ஒரே கேட்டு தான். ஐயா இந்த கேட்டு பிரதான வழியை மட்டும்தான் பயன்படுத்தி வெளியே வருவார். மற்ற வழியில் இந்த வண்டி வாகனங்கள் தான் போகும். ஐயா வெளியே வருவதும் உள்ளே வருவதும் இந்த பிரதான கேட்டு தான். உங்களுக்கு தெரியாமல் ஒரு இங்கேருந்து போக போகிறதில்ல. எதிர்பார்க்கலாமா அறிவிப்போருன்னு? அது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? ஏன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்தால் நீ ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை 1ஆம் தேதி முன்னாடி வந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களா? என்ன அன்புமணி கூட்டணியில் ஐயா இடம்பெற மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன் அரசியலில் எதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அரசியலில் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? அரசியலில் எதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை இவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது, அவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது. வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், கொள்கையுடன் கூடிய வெற்றி. ஆனால் எங்கள் ஐயா மேலே எந்த கேஸும் இல்லை. யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்கு போகிறதில்ல. பிஜேபிக்கு போயிட மாட்டேங்குது. அது எனக்கு தெரியாது. எந்த வழக்கம் அதிகார வர்க்கத்துக்கு பயந்துக்க மாட்டாங்க. மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக எந்த முடிவும் எடுப்பார். மீண்டும் அங்கே போயிட்டு மீண்டும் கூப்பிடாதீங்க. நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கட்சியிலேருந்து பேச்சுவார்த்தைக்கு மறைமுகமாக இப்போ தேர்தல்னு வந்தால் பேசாமே இருப்பாங்க. ஆனால் சொல்ல முடியல. நாங்கள் இப்போ தேர்தல் ஏங்க இப்போ பொண்ணு ஒரு வீட்டில் பொண்ணு இருக்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குது. அதான் அது அந்த பருவம் அடைந்த பெண். அந்த பொண்ணை மாப்பிள்ளை வீடு பார்க்க தான் செய்வாங்க. அதை பார்க்குற மாப்பிள்ளைங்கெல்லாம் அந்த பிள்ளை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. பெண்ணுக்கு பிடிக்கணும், மற்றது இன்னும் பேச வேண்டியதில் இருக்குது, உறவினர்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரியான பல செய்திகள்லாம் இருக்குது. அது விரைவில் நல்லது நடக்கும். அதான் சார், விரைவில் நல்லது நடக்கும். ஆனால் கையெழுத்து போடுறது இங்கே தான் கையெழுத்து போடுவார் ஐயா. தைலாபுரம் தோட்டத்தில் கையெழுத்து போடுவார். அது எந்த மாற்றம் கருத்தாங்க? அது எந்த மாற்றம் இல்லை. தைலாபுரம் தோட்டத்தில் தான் 2026 முதலமைச்சர் யார் என்று உறுதி செய்யப்படும். சார், நீங்க 2 நாள் முன்னாடி எடப்பாடியை சந்திச்ச மாதிரி ஒரு புகார் புகாரே இல்லையா? ஏங்க சட்டமன்றத்துக்கு போறோம், ரெண்டு பேரும் தனியா தனிச்சு பேசுற மாதிரி தகவல் இருக்கு. ஏங்க இது ஏங்க அவங்க ஒப்புதல் கொடுத்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு. என்னென்ன ஒப்புதல் கொடுத்த மாதிரி? கூட்டணி சம்பந்தமா அதுக்கு ஒப்புதல் கொடுத்த அதிகாரம் எனக்கு இல்லைங்க, உள்ள இருக்கிற தெய்வத்து தான் இருக்குது. ஏங்க என்னை பொறுத்தவரையிலே நீ சட்டப்பேரவையில் விசாரிச்சு பாருங்க. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்போடு பாசத்தோடு நெருக்கமாக இருக்கிறோம். யாருன்னா அங்கே இருக்கிற ஸ்வீப்பர்கள் உள்பட எல்லாத்துக்கூடையும் பாசமாக இருக்கிறோம். நான் நீங்கள் விசாரித்தா தெரியும். சட்டமன்ற வளாகத்தில் ஆகட்டும்,
எல்லாத்தையும், அதாவது மேலே முதலமைச்சர்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து மற்ற கட்சியுடைய 234 எம்எல்ஏக்களும் கட்சிக்கே அப்பாற்பட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். எளிமையாக அந்த அடிப்படையில் முதலமைச்சரையும் பார்க்குறோம், எதிர்க்கட்சி தலைவரையும் பார்க்குறோம், எல்லா கட்சி தலைவரையும் பார்க்குறோம், பாஜக தலைவரையும் பார்க்குறோம், பிசிக தலைவரையும் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பரஸ்பரம் அன்போடு பாசத்தோடு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். பிசிக தலைவரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா? அதுதான் ஏங்க நான் என்ன சொல்கிறேங்க, அதற்கான விரிவான செய்திகளை மருத்துவர் ஐயா நீ என்ன கொக்கி போட்டாலும் எங்கிட்ட செய்தி இருக்கிற செய்தி இங்கே தான் நிற்கும். அதான் ஐயா தான் சொல்கிறாரு. நன்றி, வணக்கம். அப்படி நான் சொல்லவே இல்லையே. சரிங்க, இப்போ நான் கேட்குறேன், விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவர் எங்கள் ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. தலித் மக்களுக்கு ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை தமிழகத்தில் திறந்த ஒரு அரசியல் தலைவர் யாரு? தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலை திறந்தார் யாரு? எங்கள் ஐயா தான். அருந்ததிய சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடு 3.5 இல்லை 3 இஸ்லாமிய தான் 3 பெற்று தந்தவர் யாரு? எங்கள் ஐயா. ஆக வன்னியர்களும் தலித் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்கள் ஐயா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் எதிரி? யாருமே எதிரி இல்லை. அதனால் நாங்கள் யார் எதிரியை தான் சமாதானப்படுத்தினோம். எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரின்னு சொல்கிறீங்க? கிடையவே கிடையாது. அவர் எங்கள் அண்ணன், எங்கள் ஐயாவுடைய அவரும் எங்கள் அண்ணன். ஐயாவுக்கு ஒரு மகன் மாதிரி தான். எங்களை எப்படி பார்க்குறதோ அதே மாதிரி தான் அவரும், எல்லாத்தையும் அதே மாதிரி தான்.